இப்போ நம்ம சேனல் இனியான வீடியோவில் நம்ம பார்க்கணும் அந்த எல்லாருமே கோஸ்ட் ஆஃப் சுஷிமா கேமை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதில் இருக்க கிராஃபிக்ஸ், கேம் பிளே அண்ட் சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது எல்லாத்த விட அந்த கேமோட ஸ்டோரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்படிப்பட்ட ஸ்டோரி வந்து உண்மையாக நம்ம ரியல் லைஃப்லேயே நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் கேம் வந்து எப்படி இதை அடாப்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்றதையும் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நம்ம சேனல் என்ன யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, ஓகே, ரொம்ப சமையல் வாங்க இப்படி போகலாம். கோஸ்ட் ஆஃப் சுஷிமா கேமில் ஒரே ஒரு சாமுராய் ஒரு ஐலாண்டுக்காக ஒரு எம்பையரே வந்து எதிர்த்து நின்று இருப்பாரு. அவங்க கேமோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க அவங்க வெறும் 80 சாமுராய் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் எதிர்க்க வந்து 1000 மங்கோல்ஸ் படையே இருக்குன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த வார் நடக்கிற டைமிங் வந்து 1274 வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த வாரில் வந்து மங்கோல்ஸ் தான் வின் பண்ணுவாங்க. என்னதான் சாமுராய்ஸோட கவுண்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் அவங்க வந்து கட்டானா யூஸ் பண்ணுறதுல வந்து திறமசாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி சாமுராய் கோட்ஸும் இருக்குது. அந்த கோட்ஸை ஃபாலோ பண்ணி தான் அவங்க ஒரு ஃபைட்டுமே பண்ணுவாங்க. பட் மங்கோல்ஸுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க ஒரு இடத்த கன்கவர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி அந்த இடத்த வந்து கன்கவர் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்க வந்து அட்வான்ஸ்டான வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கோஸ்ட் ஆஃப் சுஷிமா கேம்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. வித்தியாசமான வெப்பன்ஸ்லாம் வச்சுருந்துருப்பாங்க. அதை வச்சு ஈஸியாகவே சாமுராய்ஸ் எல்லாரையும் வந்து போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்டில் ஃபீல்ட்லேருந்து தப்பிச்ச ஒரே ஒரு சாமுராய் ஜின்சகாய். அவர் வந்து எல்லாருக்காகவும் ரிவெஞ்ச் எடுத்து சுஷிமா ஐலாண்டை வந்து திரும்பி காப்பாற்றுவார். இதுதான் வந்து கேமோட ஆன்லைன். இதில் நடந்த நிறைய விஷயம் வந்து ரியல் லைஃப்லையும் நடந்திருக்கும். அதெல்லாம் என்னென்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். கேமில் வார் நடந்த சேம் இயர் தான் 1274 தான் வந்து இந்த கதையாக நடக்குது. அந்த டைமில் மங்கோலியன் பேர் வந்து வேர்ல்டில் இருக்க நிறைய இடத்த வந்து கன்கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க கொரியாவையும் வந்து கன்கவர் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. கொரியாலேருந்து ஜப்பான் வந்து ரொம்பவே பக்கம். கொரியாவை கன்கவர் பண்ணி வச்சிருந்த லீடர் பேர் என்னன்னா வந்து குப்லாய் கான்ன்றவர். அவர் ஜப்பானையும் வந்து கன்கவர் பண்ணணும்னு வந்து நினைக்கிறாரு. அதனால முதல்ல சுஷிமா ஐலாண்ட்லேருந்து போகணும். அந்த ஐலாண்டுக்காக மொத்தம் 23,000 மங்கோல் சோல்ஜர்ஸை வந்து தயார் பண்ணுறாரு. இந்த 23,000ன்றது வந்து சரியாக எங்கேயுமே குறிப்பிடப்படல. ஒரு சில இடத்துல வந்து 20,000லேருந்து 30,000 தான் வந்து சொல்கிறாங்க. மற்ற சில பேர் தான் வந்து 23,000 வந்து கரெக்டாக சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் வந்து அவங்க 20,000க்கு மேலேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுஷிமா வந்து ஒரு கோஸ்டல் ஐலாண்ட் தான். அது வந்து ரொம்ப பெரிய ஐலாண்ட்லாம் வந்து கிடையாது. அதில் வந்து வெறும் 80 சாமுராய் தான் வந்து ரியல் லைஃப்லேயும் வந்து இருந்திருக்காங்க. அங்கே இருக்க சாமுராய்ஸோட லீடராக இருந்த ஒரு பேர் வந்து சுகேகுனி. இவரை நீங்கள் ஜின்சகாயோட கம்பேர் பண்ணிக்கலான்னு வந்து பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் இவர் ஜின்சகாய் மாதிரி வந்து அந்த அசாசினேஷன் கில்லாம் வந்து பண்ணது கிடையாது. இவரும் வந்து நேரடியாக சாமுராய்ஸ் கூட தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இவரோட புத்திசாலித்தனத்தை வந்து நீங்கள் ஜின்சகாயோட கம்பேர் பண்ணிக்கலான்றதையும் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெறும் 80 சாமுராய் கூட வந்து 20,000க்கு மேலே மங்கோல் சோல்ஜர்ஸ் வந்து சண்டை போடுறாங்க. என்னதான் வந்து இவங்க கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அப்படி சொன்னது தான். இவங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்வாட் ஃபைட் வந்து போட தெரியும். இவங்க அந்த இடத்துல ரொம்ப பிரேவாக சண்டை போட்டதாகவும் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் மங்கோல்ஸோட சோல்ஜர்ஸ் கணக்கு வந்து ரொம்ப அதிகம். அண்ட் மங்கோல்ஸ் அந்த டைமில் வந்து அப்கிரேடட் வெப்பன்ஸ் வந்து நிறைய வச்சிருந்தாங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த கிரெனேட்ஸ் அண்ட் ஆர்ச்சர்ஸ்லாம். இன்னமும் உங்ககிட்ட வந்து நிறைய வித்தியாசமான ஆயுதங்கள்லாம் வந்து இருந்திருக்கு. அதை அவங்க யூஸ் பண்ணுறப்ப இவங்களால இந்த கட்டான வச்சுன்னு வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அதனால இந்த இடத்துல இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே தோத்து போகிறாங்க. அந்த இடத்துல சுஷிமாவே வந்து ஒரு வார் ஃபீல்டாக தான் இருந்திருக்கு. அதனால சுஷிமா அந்த இடத்துல பாதி வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. மங்கோல்ஸ் வந்து இந்த சுஷிமா ஐலாண்டை கன்கவர் பண்ணது மட்டும் இல்லாமல் மெயின்லேண்டே வந்து கன்கவர் பண்ணணும்னு வந்து நினச்சிருக்காங்க. அதனால அங்கேயும் போயிட்டு வார் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து 1000க்கு மேலே சாமுராய்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க கூட சண்டை போடுறதுக்கு வந்து இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த டைமில் ஒரு பயங்கரமான புயலும் வந்திருக்கு. வேற வழியே இல்லாமல் மங்கோல்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து 1274லேருந்து 1281 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த சண்டையில் வந்து நிறைய சாமுராய்ஸ் வந்து இக்கி ஐலாண்டுக்கும் வந்து போனதாக வந்து சொல்லப்படுது. அதையும் வந்து கோஸ்ட் ஆஃப் சுஷிமா கேம்லேயும் வந்து காமிச்சிருப்பாங்க. கேம் டெவலப்பர்ஸ் வந்து இந்த ரியல் லைஃப்பில் நடந்தது எல்லாம் என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இந்த கேமையும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கேம் வந்து ஒரு ஐகானிக் கேமாகவும் வந்து இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 2 ஸ்டோரியோட மெயின் பிளாட்டுமே வந்து சிமிலராக தான் இருக்கும். நீங்கள் இந்த கேமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ரியல் லைஃப் ஸ்டோரியில் வந்து எதாவது மிஸ் பண்ணுறேன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை. See you. இன்னும் நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். பாய். Uncle.